இது அள்ளி வச்சுருக்கீங்களா? இது கொட்டி வச்சுருந்தேண்ணே. அப்படியா? நான் சரி மண்ணு சேர்க்கறதுக்காக வரேன். மொட்டை மாடி க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்கோம். மாங்காய் மரத்தில் மாங்காய்லாம் காய்ச்சிருக்கு. நிறைய பிஞ்சிங்கெலாம் கீழே விழும். இந்த மண்ணை வந்து இந்த உரம் இருக்குது. இதில் ஆட்டு உரம் இருக்குது. இந்த உரத்தை வந்து இந்த மண்ணில் கொட்டிட்டு கலந்துருவோம். கலந்துட்டு நம்ம அந்த பையில் எடுத்து போட்டுக்கலாம். இதில் போட்டுறேன். இதை போட்டுட்டு மண் வெட்டி வச்சு கலந்துருங்க. இந்த உரத்தை அதில் கலந்து மட்டும் விடுங்க. இதை கொட்டிக்கோங்க. அதில் ஆட்டு என்ன அரிக்குதா கை? ஏதோ பூச்சி ஈச்சி போட்டிருக்குமான்னு தெரியல. ஆமாம், கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மண்ணோட கலந்துருங்க. ஆனால் உரம் கம்மியாக தான் தெரியுது மண்ணுக்கு. கலந்துட்டு இந்த பையில் மட்டும் மண் எடுத்துக்கிறோம். ஏன்னா இதில் கீரை போடலான்னு இருக்கேன். அதனால் இந்த மண் பையில் போட்டு கீழே வந்தீங்கன்னா அந்த உப்பு தரேன். உப்பு போட்டு கை கழுவுனீங்கன்னா அந்த அரிப்பு போயிடும். அதான் கம்பளி பூச்சி எதுவும் பட்டுதுன்னா அரிக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம உப்பு போட்டு தேய்ச்சோன்னா சரியாயிடும். நல்லா கேட்குதுல்ல? அதான் மண்ணோட அப்படியே உரத்தை கலந்துட்டோன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த சிமெண்ட் பையில் தான் இந்த மண் போட்டு கீரை விதைக்க போகிறேன். இதில் மண் கொட்டிக்கிறேன். நான் அப்படியே பிடிச்சிருக்கேன். நீங்கள் அப்படியே மண் கொட்டுங்க. அது அந்த சைடு சரியுது, அது சரியாமல் இருக்கணும். போதும் மண் இவ்வளோ போதும். அதை வந்து அந்த மண்ணை அப்படியே கூட்டி வைங்க. அதுக்கப்புறமா ஏதாவது இல்லை இப்போ தண்ணி தெளித்து மண்ணை கொஞ்சம் பதப்படுத்திக்கணும். அப்போ தான் விதை போட நல்லாயிருக்கும். இந்த ஒரு வேஸ்ட் அண்ணன் கூட இருக்குது, அதில் மண் அள்ளி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மண் போட்டுக்கோங்கல்ல. இன்னும் கொஞ்சம் போதும்னு நினைக்கிறேன். போதும் வேஸ்ட்டு குப்பையில் இந்த பையில் இந்த மா இலை மக்க செஞ்சு நம்ம பண்ணலாம். மண் இடம் இருந்தால். இப்போ இது நிறைய இலை இருக்கனால நாங்கள் வெளியில் போட்டுக்கிறோம். அது அந்த மேலே உள்ள இலையை மட்டும் எடுங்க. கீழே அப்படியே இருக்கிறத அப்படியே மண்ணோடு சேர்த்துருவோம். அதான் இப்போ நமக்கே நல்லா பெரிய இடம் மண் இருக்கிற இடமா இருந்ததுன்னா பள்ளம் தோண்டி இதெல்லாம் போட்டோன்னாலுமே உரமாயிடும். இல்லை இந்த டப்பா பெரிய டப்பாவில் கூட இதை போட்டு மண் போட்டு வச்சு மக்க வச்சிடலாம். இப்படி மாடியும் பெருக்கி க்ளீன் பண்ணிட்டோம். இங்கே வந்து அடிக்கடி குப்பை விழ தான் செய்யும். ஏன்னா வந்து மாமரம் இருக்கனால அதனுடைய காஞ்ச இலெல்லாம் வந்து குப்பை விழும். இது அடிக்கடி நம்ம அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மழை டைம்லன்னா மழை டைம் வரதுக்கு முன்னாடியே நம்ம இதை க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து மழை தண்ணியெல்லாம் ஊறி ரூஃப்லாம் அப்போ ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். இப்போ மாங்காய் சீசன்னால் நல்ல மாங்காய் காயெலாம் வந்திருக்கு.
இந்த கலெக்ட் பண்ண மண்ணில் வந்து நான் தண்ணிலாம் தெளித்து இதை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிறேன். நல்ல தண்ணி தெளித்து மண்ணை சரியான பிறகு இதிலேருந்து விதை நம்ம தூவி விட்டோன்னா போதும். சாமந்தி செடி காஞ்சி போச்சு, இதெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துடலாம். இதெல்லாம் மணத்தக்காளி நல்லா வளர்ந்துருக்கு. இந்த மண்ணையும் இதோடய சேர்த்து விட்டுருங்க. அப்படியே சேர்த்து அப்படி இதில் வந்து சொடக்கு தக்காளி பாருங்கள், அதாவது பலூன் தக்காளின்னு கூட சொல்லுவாங்க. இதை பலூன் மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க உடம்புக்கு. இதனுடைய பழம் வந்து நம்ம சாப்பிடலாம். இது நல்லா பழுத்துருச்சுன்னா நம்ம சாப்பிடலாம். இந்த செடி வந்து தானாகவே முளைக்கக்கூடியது ஒன்று தான், எல்லா இடமும் முளைச்சிட்ருக்கு. பாருங்கள், அது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தக்காளி மாதிரியே இருக்கும். இது காயாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கசப்பு புளிப்போடு இருக்கும். பழுத்துச்சுன்னா இனிப்பாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க. மண்மட்டி தொடப்போம், பார்த்து இறங்குங்க. நம்ம வெயில் காலத்தில் வந்து இந்த தொட்டிங்கெலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி தேங்காய் மட்டையை வந்து எடுத்து போட்டு போகணும். அப்படி போடும்போது என்ன ஆகும்னா, தண்ணி நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அந்த தண்ணி சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் செடிக்கு எப்பயும் ஈரப்பதம் இருந்த மாதிரியே இருக்கும். அதனால் வந்து ஒவ்வொரு தொட்டிலையும் நம்ம செடி வச்சுருக்க இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி தேங்காய் மட்டைகளை வந்து போடுங்க. இது உரமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். இப்போ நம்ம வெளியூருக்கு போகிறோம், ஒரு நாள் 2 நாள்னால் கூட இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு போனோன்னா செடி காயாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிப்ஸு. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் செடி வச்சுருக்கவங்க. இப்போ நான் இந்த ரெடி பண்ண பேக்கில் வந்து நான் இந்த சிறுகீரை விதை தான் போட போகிறேன். இது வந்து இந்த பேக்கெட் வந்து 20 ரூபான்னு கொடுத்தாங்க. இப்போ இந்த விதையை தான் நான் இப்போ இதில் தூவி விட போகிறேன். மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ வந்து விதையை வந்து கொஞ்சம் கையில் எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதை அப்படியே நம்ம தூவி விட்டுட்டால் போதும். தூவி விட்டுட்டு தண்ணி தெளிச்சிட்டா போதும். இது ரொம்ப சின்ன சின்ன விதைகள். அப்படியே மண்ணை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். டெய்லி வந்து நம்ம தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு வச்சோன்னா நல்லா வளர்ந்துடும். இது இனிமேல் வளர்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். தண்ணி தெளிச்சாச்சு. இது வளரும் நல்லா. எப்பயுமே விதையெல்லாம் நம்ம போடுறதா இருந்தால் ஒரு சாயந்தர பொழுதில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுமாதிரி செடிகள் எதுவும் நடுறதா இருந்தாலும் சாயந்தர பொழுதில் நட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வேர் வந்து மண்ணில் பிடிச்சி நல்லா வளர ஆரம்பிக்கும்.